த மேஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் நார்னியானே சொல்லலாம். ஸோ இந்த நார்னியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நார்னியன்ஸ் அப்படின்றது ஒரு புக்கை தழுவி எடுத்த படமானு கேட்டிங்கன்னா எனக்கு அது சரியாக தெரியலங்க. ஆனால் இந்த நார்னியா, இந்த மேஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் நார்னியா அப்படின்றது ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸில் நிறைய படம் வந்திருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸான மூவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் ரெசிடென்ட் ஈவல் சொல்லுவேன், ஹாரி பாட்டர் சொல்லுவேன், பேக் டு ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் மட்டும் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் கெட்டதுன்னு ஒரு சிலது இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. ஆனால் அதை நிறைய எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸை எடுத்துக்கொண்டு அவங்க போயிருந்தாங்கன்னா தரமாக இருந்திருக்கும். அங்கே தான் அவங்க பண்ண தப்பு. ஸோ இந்த நார்னியாவோடைய மூவி ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. பூமியில் வாழ்கிற ஒரு 4 சின்ன பசங்க, 2 பசங்க 2 பொண்ணுங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டரியான முறையில் பார்ட் 1ல் ஒரு அலமாரிக்குள்ளே பூந்து இந்த நார்னியா அப்படின்ற உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நார்னியா அப்படின்ற உலகத்தில் ஒரு புராணான ஒரு விஷயம் ஒன்று எழுதியிருக்கும். என்னென்னா, ஸோ நார்னியா எப்போது அழிவை நோக்கி போகுதோ அப்போ தீர்க்கதரிசின்னு சொல்லுவோம், காப்பாற்றுறவங்க தீர்க்கதரிசி அப்படின்னு, அவங்க நம்ம நார்னியாவை காப்பாற்றுறது கொலை வழக்கம் அப்படின்னு அந்த நார்னியா உலகத்தில் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஹிஸ்ட்ரி மாதிரி அது பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்க 4 பேர் வருவாங்க, சண்டை போட்டு இந்த நார்னியாவை காப்பாற்றிட்டு நல்லபடியாக போயிடுவாங்க. பார்ட் 2லேயும் அதே மாதிரி தான் நார்னியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும். அதே மாதிரி அவங்க வருவாங்க, அதே மாதிரி முடிச்சிருவாங்க. ஆனால் பார்ட் 3ல் மட்டும் கிட்டத்தட்ட 2 பேர் தாங்க வருவாங்க. அதே நார்னியா உலகத்துக்கு 2 பேர் மட்டும்தான் வருவாங்க. என்னன்னு தெரியலை. ஸோ 4 பேரை காமிச்சிருக்க மாட்டாங்க. 3 பேர் காமிச்சிருப்பாங்க நார்னியா பார்ட் 3ல். பட் இருந்தாலும் நார்னியா பார்ட் 3ல் 2 பேர் மட்டும்தான் அந்த நார்னியா உலகத்துக்குள்ளே போவாங்க. ஸோ இந்த நார்னியா ஃப்ரான்ச்சைஸை அப்படி சும்மா தூக்கி நிப்பாட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அஸ்லாம் அப்படின்ற ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். சிங்கமாக புலியா எனக்கு தெரியல. ஸோ அந்த அஸ்லாம் என்ற அந்த அரசர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிங்கமாக இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா பேசுவார், எல்லாமே பண்ணுவாருங்க. அந்த மாதிரி ஒரு ராஜா. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த நார்னியா உலகத்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சின்ன பசங்களை கூப்பிட்டதும் நம்ம அஸ்லாம் தான். அஸ்லாம் கூப்பிட்டா மட்டும்தான் அவங்களால வர முடியும். அதே மாதிரி அவங்க இந்த உலகத்தை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதோட இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆனது முடிஞ்சிடும். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம வரையில் ஸோ மேஜிக்கல் தானே. இப்போ நானே ஒரு டைரக்டராக இருந்து இந்த நார்னியா கதை என்னுடைய மூளைக்குள்ளே வந்துச்சுன்னா நான் என்னென்ன மாதிரி எடுப்பேன் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஒரு வேளை ஓடலையோ இல்லையோ நான் அதை விசாரித்து பார்க்கலைங்க. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் த நார்னியா அப்படின்ற மூவி ஒரு தரமான மூவி. செக் பண்ணி பாருங்கள். த நார்னியா. லவ் யூ கைஸ். பை.